எல்லா விவசாய நண்பர்களுக்கும் வணக்கம். நம்மளோட சேனலில் கோடை உழவு பண்ணுறதுனால நிலத்துக்கும் ஒரு விவசாயிக்கும் என்னென்ன நன்மைகள் கிடைக்குதுன்றதை பற்றி தனித்தனி வீடியோவாக நம்ம பார்த்துட்டு வரோம். அதில் இன்றைக்கி பார்க்க போகிறது 3வது நன்மை மழை நீரை எப்படி நம்ம சேமித்து வைக்கணுன்றதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல மழைநீரை இறைவன் விவசாயிகளுக்கு ஃப்ரீயாக கொடுத்த இயற்கை உரம். அது எப்படி மழைநீர் இயற்கையாக உரமாக மாறுது அப்படின்றத பற்றி நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிறோம். காற்றில் நிறையா நைட்ரஜன்ஸ் இருக்குது. அந்த நைட்ரஜனை ஒரு செடியால் டைரெக்டாக எடுத்து பயன்படுத்த முடியாது. மழை பெய்கிற சமயத்தில் மின்னல் அந்த நைட்ரஜனை தாக்கி அது மழை நீரோடு சேர்ந்து நம்மளோட விவசாய நிலத்துக்கு விழுகும். ஆனால் இந்த மாதிரி நம்ம வயக்காடை கோடை உழவு பண்ணாமல் வச்சுருந்தோம் அப்படின்னா அந்த இயற்கை கலந்த நைட்ரஜன் கலந்த மழை நீர் வேஸ்ட்டாக வெளியில் போயிடும். அதனால் எல்லா விவசாயிகளும் மறக்காமல் கோடை உழவு நம்ம கண்டிப்பாக பண்ணணும். அப்படி கோடை உழவு பண்ணும்போது நம்மளோட வயல் என்ன ஆகுதுன்னா ஃபஸ்ட்டு தளர்வடையுது, அதாவது லூஸ் ஆகுது சாயில். அப்படி லூஸ் ஆகும்போது என்ன ஆகுது அப்படின்னா அந்த மழை நீர் விழுகிற மழை நீர் வெளியில் போகாமல் நம்மளோட வயலுக்கு அடியில் போய் ஸ்டோர் ஆயிடுது. அப்படி ஸ்டோர் ஆகும்போது என்னென்ன நன்மைகள் நமக்கு கிடைக்கிது அப்படின்னா நம்மளோட கிரவுண்ட் வாட்டர் லெவல் இன்க்ரீஸ் ஆகும். இந்த கிரவுண்ட் வாட்டர் லெவல் இன்க்ரீஸ் ஆகும்போது நம்மளோட மண் எப்பயுமே ஈரமாக இருக்கும். அப்படி ஈரப்பதத்தோடு இருக்கிற இந்த நிலத்தில் நம்ம நெல்லை விதைக்கும் போது என்ன ஆகுனா முதல் 15 நாளில் பார்த்திங்கன்னா முளைப்பு ரொம்ப நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் அதோட வேர் வளர்ச்சியும் நல்லா இருக்கும். வேர் வளர்ச்சி நல்லா இருந்ததுன்னா ஊட்டச்சத்தை அது நல்லா எடுத்துக்கிட்டு நல்ல செடியாக அது ஆரோக்கியமாக வளரும். அதனால தான் கண்டிப்பாக எல்லா விவசாயிகளும் கோடை உழவு கண்டிப்பாக பண்ணுங்கள். கோடை உழவை பற்றி முழுசாக தெரிஞ்சுக்கிற நம்மளோட பிளேலிஸ்ட் கடைசியில் ஆட் பண்ணுறேன். அதை பார்த்துக்குங்க நண்பர்களே. நன்றி.